நார்மலாக சாம்பார் செஞ்சாலே காலி ஆகாது. இந்த மாதிரி நெய் வாசனையோட மணக்க மணக்க சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்தா காலி ஆகிறதே தெரியாது. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் இங்கே கடாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒன்று நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பிடி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கொடுக்கும் சாம்பார் சாதத்துக்கு, டேஸ்ட்டும் கூடுதலாக காட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கேன். 1 கேரட் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், தொலி எடுத்தது. இப்போ ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் நான். அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 3/4 கிளாஸ் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற போட்டது தான் எடுத்துக்கணும். இது ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி விடலாம். அதாவது 6 கிளாஸ் தண்ணி விடுறதுல 1 கிளாஸ் புளி தண்ணி எடுத்திருக்கேன், 5 கிளாஸ் நார்மல் வாட்டர். இந்த டைமில் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு உப்பு போருமா பார்த்துங்க. ஆனால் இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் வைக்கலாம். குக்கரில் வைக்கிறது வந்து 5 விசில்ஸ் மீடியத்தில் வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கேஷ்யூ அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் சாதம் ஆயிடுச்சு. அதில் மேலே மல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண கேஷ்யூ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெய்யோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், வெஜிடபிள்ஸோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் வேறு லெவலில் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். பார்க்கவே சாப்பிட்ணும் ஃபீல் ஆகுதுல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.